ஓகே 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 ஓகே. இந்த வெள்ளைப்பட நோய் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி. ஆமா சார். வெள்ளைப்படுது உறுப்பு ஃபுல்லா, பெண் உறுப்புல வெள்ளை இருக்குது, கணவன் செக்ஸ் பண்றாரு, அது வாயில கிளிப் பண்ணும் போது என்ன ஆகும், வெள்ளை வாய்க்குள்ள எல்லாம் போயிடும். வெள்ளைப்படுதல் என்பது ஒரு வியாதி, பால்வினை நோய் உருவாகுது. பெண்களுக்கு துர்நாற்றம்லாம் அடிக்கும், ஸ்மெல் வரும். அதிகமா வெள்ளைப்படுற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா துர்நாற்றமே அடிக்கும். பெண்களுக்கு எப்படி பீடிங் போகுது, பிளட் பீடிங், அது மாதிரி வெள்ளையே போகும். அப்படி போற பெண்கள் வீக் ஆயிடுவாங்க. அப்படி போற பெண்களுக்கு அவன் கணவன் போய் வாய் வையா பண்ணா என்ன ஆகும், அவருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும். சில பெண்கள் ஆர்வத்தை விட்டுருவாங்க, கணவன் நம்மளுக்கு எஃபெக்டா வரணும், கணவன் நம்ம மேல பாசமா இருக்கணும், என்ன பண்ணுவாங்க, ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அவரும் என்ன பண்ணுவாரு, ஃபுல்லா குடிச்சிருவாரு. அப்புறம் என்கிட்ட வருவாங்க, சார் இது மாதிரி சாப்பிட்டேன், இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு புண்ணாயிடுச்சு. ஓகே, அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதுதான் பெண்களே, தன் கணவருக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு சொல்றேன், வெள்ளைப்படுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாயை வைக்க விடாதீங்க, வாஷ் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க. ஆபீஸ் போவாங்க, வருவாங்க, வந்தவொடனே செக்ஸ் பண்ணுவாங்க, சுத்தம் பண்ண மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, வாஷ் பண்ண மாட்டாங்க, இதனால நிறைய எஃபெக்ட் வரும். அதனால வாய் வைய என்பது தவறானது. சுத்தமா இருக்கணும், சுகாதாரமா இருக்கணும். கணவனுக்கும் இது ஆயிடக்கூடாது, மனைவிக்கும் இது ஆயிடக்கூடாது. இது பெண்கள் பண்ற விஷயம்.